ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் வச்சு டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஒரு அரை கப்பு சீனி போட்டிருக்கேன். முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை மெல்ட் பண்ணிடலாம். இனி ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். துருவி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட்டையும் சேர்த்துடலாம். கரெக்டாக 1.5 கப்பு இருக்குது. நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்போ தான் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். பீட்ரூட்டில் கொஞ்சம் தண்ணீர் வெளியில் வரும். அந்த தண்ணீர் எல்லாம் ட்ரை ஆகட்டும். அது வரை நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். இந்த பீட்ரூட்டு கூட நான் 1 கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் துருவலும் சேர்த்து வைக்கும்போது நல்லாவே டேஸ்டியாட்டு இருக்கும். ஃப்ளேவருக்காக நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பீட்ரூட் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சில பிள்ளைங்க பீட்ரூட்டை சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. சீனிக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈஸியான வேலை தான், சீக்கிரமாகவே முடிஞ்சிரும். பக்கத்து அடுப்பில் நான் சீனி மெல்ட் பண்ண போட்டிருக்கேன். சீனி நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பீட்ரூட்டும் தேங்காய் துருவலும் நெய்யில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மெல்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த சீனி பாகையும் ஊற்றிடலாம். 1.5 கப்பு பீட்ரூட் துருவல், அதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் துருவலும் போட்டிருக்கேன். இதுக்கு நான் அரை கப்பு சீனி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீனி இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாட்டு போட்டுக்கலாம். நல்ல மிக்ஸ் ஆனால் தான் பீட்ரூட் கூட சீனி அப்சர்வ் ஆகும். சீனி தண்ணீர் எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆவது வரை நம்ம அடுப்பில் போட்டிருக்கணும். நல்லா கொதித்து ட்ரை ஆகிட்டே இருக்குது. ஃபைனலாக ஒரு 1.5 டீஸ்பூன் போல் நெய்யும் ஊற்றிட்டு நட்ஸும் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் போட்டுக்கிடுங்க. ஸ்டார்டிங்கில் வீடியோவில் 4 பீட்ரூட் காட்டினேன். அது அவ்வளோமே நான் இதில் எடுக்கலை. ஒரே ஒரு பீட்ரூட் துருவலை தான் நான் சேர்த்துருக்கேன். அதை வச்சு தான் இந்த ரெசிபி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். சூடோடியும் உருண்டை பிடிக்கலாம். நான் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். ஏன்னா சீனி நம்ம போட்டிருக்கிறதுனால நல்ல ஹீட்டாட்டி இருக்கும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லான பீட்ரூட் லட்டு தேங்காயோட நெய்யோட ஃப்ளேவரோடு நம்ம சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்டாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லணும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. சும்மையே நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிடலாம். நெய் சீனி பாகில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால இது 2-3 நாள்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வெளியில் இருக்கும், கெட்டு போகாது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பீட்ரூட் ஹல்வா ரெசிபியும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இதை செய்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட ஸ்கூலுக்கு போட்டு கொடுக்கலாம். இந்த ரெசிப்பியில் பால் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்திருக்கோம். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாட்டு இருக்குது. சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும்.
டெசிகேட்டட் கோகோனட்டில் மிக்ஸ் பண்ணாமலும் நான் வந்து 2-3 வச்சுருக்கேன். நல்ல டேஸ்டியான பீட்ரூட் லட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.